Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தெய்வம் தெய்வம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவ செல்வங்களுக்கு உகந்த மகத்தான யோகாவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய மாணவர்களுக்கு கழுத்து வலி இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th 12th படிக்கவங்க கூட அவங்க கண்டினியூஸாக ஃபோனில் அவங்களுக்கு மெசேஜ் வந்துடுது, ஃபோன் பார்த்து லேப்டாப் பார்த்து அவங்க பல மணி நேரம் அதிலே அவங்களுடைய பாடங்களை படிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. வீட்டில் வந்து ஸோ ஒரே இடத்துல அமர்ந்து எக்ஸாம் எழுதும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதும் போதும் ஒரே இடத்துல அமர்ந்து எழுதும்போதும் கழுத்து வலி வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ மாணவர்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு, கழுத்து தசைப்பிடிப்புகள், தோள்பட்டை வலி இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவங்களுக்கு அது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும். அந்த பகுதி நன்றாக இயங்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வந்தால் கூட கழுத்து வலி வரும். மாணவர்களுக்கு நம்ம பார்க்குறோம், இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்தோடனே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு வேறு நம்ம நிறைய அவங்கள படிக்க வைக்கிறோம். அப்போ அவர்களுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே அதிகமாக ஓவர் பளு கொடுக்கும் பொழுது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது என்ன ஆகும், கழுத்து முதுகெலும்பு கழுத்து பகுதியில் ஒரு சின்ன பெயின் ஏற்படும். அப்போ கழுத்து முதுகெலும்பு வராமல் இருப்பதற்கும் தோள்பட்டை வலி வராமல் இருப்பதற்கும் அதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இப்பொழுதுலேருந்தே மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரும் பொழுது, இப்போ 5th படிக்கிறவங்க இதே இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 10th 12th காலேஜில் வரும்போது மிகச்சிறப்பாக கழுத்து வலி ஷோல்டர் பெயின் இல்லாமல் வாழ முடியும். இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் 5th காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கழுத்து வலி தோள்பட்டை வலி இருந்தது அப்படின்னா இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக முழுமையான நிவாரணம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசன நிலையிலிருந்து சூன்ய முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க. அதோட மையத்தில் கட்டை விரல். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து வலி நீக்கக்கூடியது, கழுத்து தசைப்பிடிப்பு நீக்கக்கூடியது. கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. 3 விரலும் அடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இது இடுப்பு வலி, கழுத்து முதுகெலும்பு, நடுமுதுகெலும்பு வலியை நீக்கக்கூடியது. முதுகுத்தண்டு, கழுத்து முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. அப்படி நிமிர்த்து நேராக வச்சுக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இது வாயுவினால் ஏற்படுகின்ற கழுத்து பிடிப்பை நீக்கக்கூடியது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல்.
மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல கழுத்து எலும்புக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து வலி நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக. சுண்டு விரல் மடிச்சுக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து நடுமுதுகு அடிமுதுகு இடுப்பு பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கால் நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவிரல். மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து தசைப்பகுதி கழுத்து எலும்புக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. மீதி 3 விரல் மடிச்சுக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தோள்பட்டை பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்புக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் உட்காந்துட்டு கோமுகாசனம் பண்ண போகிறாங்க. சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. கை எப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை கை பின்னாடி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஹிப் ரைசிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி 2 வரும். அங்கே பார்க்க கால் நீட்டி நேராக படுத்துக்கோங்க. இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். ஹிப் மட்டும் நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். தலை வெளி தசைகள்
அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். தோள்பட்டை வெளித்தசைகள், வலதுகை இடதுகை வெளித்தசைகள், ஹிருதயத்தின் வெளித்தசைகள், வயிற்று வெளித்தசைகள், வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள், தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய மாணவர்களுக்கு, அதாவது 2வது வகுப்பிலிருந்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அந்த இறுக்கம் இருக்கின்றது. அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். மன இறுக்கமும் நீக்கப்படும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.